ஹலோ ஃபேம், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லப்படுற தேரிக்காடுக்கு தான் வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம் தேரிக்காடை சுற்றி பார்க்கலான்னு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. தேரிக்காடுன்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. சுற்றியும் வெறும் காடாக தான் இருக்குது, ஒரு வீடு கூட இல்லை. அதுவும் இல்லாமல் குட்டியான ரோடாக இருக்குது. பார்க்கவே அட்வென்ச்சராகவும் பயமாகவும் இருக்குது இந்த ரோட்டு வழியாக போக. பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ரெட் சாண்டாக இருக்குது. ஒரு கோயில் வருனாங்க, இதுதான் அந்த கோயில்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்தாச்சு. நாம் பாருங்கள், ஃபுல்லாக செம்மண்ணாக தாங்க இருக்குது. இங்கே தான் அசுரன், தாமிரபரணி, வில்லு இது மாதிரி படம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இங்கே தான் பார்க்கவே அழகாக இருக்குது. பீச்சு மணல் மாதிரி இருக்குது பார்க்கவே. தோண்டி பார்த்தா மணலில் தண்ணி ஊற்றுனா எப்படி கட்டி கட்டியாக பிடிக்குமோ அது மாதிரி பாருங்க, தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் போல். பாருங்கள், செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிறைய முந்திரி செடியெல்லாம் பார்க்க முடியுது. பாருங்கள், முந்திரி காயாக இருக்குது. நிறைய முந்திரி பழம்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கே ஒன்று தனியாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. சின்ன வயசுலலாம் ஒன்று சின்னதாக பாசி குண்டாட்டை வச்சு விளையாடுவோம்ல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது பேர் சரியாக எனக்கு மறந்து போச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலான்னு போனால் காற்று வேறு செம்மையாக அடிச்சிது. இந்த மரம்லாம் ஆடுறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. ஒரு பாலைவனத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு போனோம். அப்படின்னு பார்த்தா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஏதோ ரொம்ப தூரத்தில் தெரிஞ்சுது எங்களுக்கு. சரி, பக்கமாக போய் பார்க்கலான்னு போனோம். இங்கேருந்து பார்க்கவே அங்கே பெருசாக ஏதோ இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கே போகவே. நானும் என் ஃப்ரெண்டு நின்று பார்த்துட்டே இருக்கோம், என்னவா இருக்கும், போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா ஏதோ ஓலையெல்லாம் கிடக்கு. பாருங்கள், தேங்காய் அது இதுன்னு கிடக்கு. 2-3 தேங்காய் உடச்செல்லாம் கிடக்கு. கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருக்குது. ஏதோ பண்ணியிருப்பாங்க போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பாருங்கள், மந்திரமெல்லாம் ஏதோ இருக்குது. மந்திரமெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் பயமாக இருந்துச்சுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் தனியாக வேறு வந்தோமா, திடீர்னு பார்த்தா வந்த வழியே மறந்து போச்சு. எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் போனோன்னே தெரியல. அப்புறம் அங்கே நம்ம வந்தோம்ல, அந்த கோயில் தெரிஞ்சுது. அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டே வந்துட்டோம். இந்த கோயில் பேர் வந்து கற்கவேல் அய்யனார்னு சொல்லப்படுறாங்க. இங்கே நிறைய மக்கள் வந்து போகிறாங்க, வந்து சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் போகிறாங்க. நிறைய பக்கம் இருந்து வெளியிலேருந்து வராங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. தேரிக்காடு வந்து எங்களுக்கு ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு டெசர்ட்லேருந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பாருங்கள். ஒரு டெசர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே ஃபேம், தேங்க்யூ. நாம் நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.